நிச்சயமா எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வின்றது ஒரு ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒரு கேள்வியாகத்தான் பார்க்க முடிகிறது. ஸோ அமைச்சருடைய இந்த பதிலை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்னு நினைக்கிறீங்க? ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவர் பேசின வீடியோக்கு கீழே சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், நீங்கள் நார்மலாக போய் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டால் கூட மக்கள் வந்து ஒரு மாதிரி எப்படி பார்க்குறாங்கன்னா, இவரெல்லாம் அமைச்சரா அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி பதில் சொல்லுவாங்களான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்படி தான். இப்போ ஒரு முட்டையில் வந்து அழுகி கிடக்குன்னு ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் அம்மா பதில் சொல்கிறாங்க, மேலே வைக்கிற சீலு உருகி ஓடி போய் முட்டை அழுகி போச்சுன்றாங்க. எவ்வளவு கேவலமாக இருக்குது இந்த பதில். இன்னொருத்தவர்கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கோதுமை மாவு இந்த மாதிரி பவுடர்லாம் போட்டிருக்கீங்களாம்மாண்ணா, பவுடரோட விலை தெரியுமா, உங்களுக்கு கோதுமை மாவோட விலை தெரியுமா அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறது. இந்த மாதிரி எகத்தாளமும் அடாவடித்தனமும் திமுக அமைச்சர்களுக்கு தொடர்ந்து இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது புதுசு கிடையாது. இப்போ இவர் சொன்னோடனே நீங்கள் வந்து புதுசு மாதிரி கேட்குறீங்கல்ல, முன்னாடியே இவங்க இப்படி தான் பண்ணாங்க. அடாவடித்தனம். தூய்மை பணியாளர் பிரச்சனையில் என்ன பண்ணார் சேகர் பாபு? போய் செய்தியாளர் கேள்விப்பட்டால் எந்த பத்திரிக்கை நீளமா அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அடாவடித்தனம் இருக்குல்ல, இது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இவர் பண்ணுறாங்க. இது தமிழக மக்களுக்கு புதிதல்ல. இவர்கள் அடாவடித்தனம் தமிழக மக்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சு அவங்க ஏற்றுக்கிறாங்க. அவங்க அப்படி தான்ப்பா பண்ணுவாங்க. ஏன்னா 2026 வருதுல்ல, அதில் நம்ம பார்த்துக்குவோம்ப்பான்னு மக்கள் வந்து தெளிவாயிட்டாங்க.